பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து அநேகர் கேட்குற ஒரு கேள்வியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருடைய லைஃப்லையுமே நடந்திருக்கும். பைபிள்லேருந்து ஆண்டவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேரை வந்து திடீர்னு ஞாபகப்படுத்துவார். அந்த ஞாபகப்படுத்துவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ற பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ அநேகர் வந்து நம்ம நினைப்போம், ஆண்டவரே என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருப்போம். ஜெபிக்கும் போது சரி ஆண்டவர் வந்து மகளே அடுத்த வருஷம் பிளான் இதான், 2026 ஆரம்பிச்சிச்சு, அடுத்த ஏப்ரல் மாதம் பிளான் இதான், டக்குன்னு நீ ஒரு நோட்டு பேப்பர் எடு, நான் சொல்ல சொல்ல குறிப்பு எடுத்துக்கோ அப்படி சொல்லுவார் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். ரெண்டாவது பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் மெசேஜ் கொடுக்கும்போது கர்த்தர் எனக்கு வந்து அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கான தரிசனம் தந்தாரு, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஷேர் பண்ணும்போது மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓ இவங்களுக்கு ஆண்டவர் வந்து பக்கத்துல உட்காந்து தத்ரூபமா வெளிப்படுத்தினாரு கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து ஒரு தாவீதுடைய அனாயிண்டிங் வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு. நான் அநேக யுத்தங்கள் பண்ணி அநேக சத்ருவை நான் கீழே விழத்தள்ளி நான் அநேக ராஜ்யங்களை நான் பிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே ஆண்டவர் பக்கத்துல உட்காந்து சொன்னாரு, இல்லைன்னா சொப்பனத்துல சொன்னார், தரிசனங்கள்ல சொன்னார், அப்படியே சொல்ல ஆண்டவர் வல்லவர் தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா அநேக முறை அந்த ஊழியர்களுடைய வெளியே வர்ற வார்த்தை அப்படி இருக்குமே தவிர நீங்க வந்து அவங்க ஒரு 10-15 வருஷம் இல்லைன்னா 20 வருஷம் 30 வருஷம் பட்டதை அவங்க சுருக்கமா வந்து அந்த இடத்துல ஒரு வார்த்தையே அந்த நிறைவேறின அந்த இதை வந்து சாட்சியா அவங்ககிட்ட சொல்றாங்க. ஆண்டவர் வந்து எனக்கு இப்போ எங்களே எடுத்துக்கிட்டோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு எங்களுக்கு ஒரு தரிசனம் தந்தார் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அந்த தரிசனத்தை அடையிறதுக்கும் நாங்கள் அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கும் நாங்கள் எத்தனையோ வருஷம் சுற்றினோம். அதுக்கு முன்னாடி சுற்றணும், ஊழியத்தில் கால் வச்சதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் கொடுக்கறதுனால அந்த பஸ்ஸில் நாங்கள் வந்து ஒன்றா சால்வ் பண்ண ஓகே இதுதான் அப்படின்னு சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னே தெரியும். ஓகே இதை தான் ஆண்டவர் சொல்ல வராருன்னு. அப்படி தான் முக்கால்வாசி நேரம் வந்து இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக ஆண்டவர் வந்து தத்துரூபமாக ஆண்டவர் விஷனில் தந்தாலும் சரி, சொப்பனத்தினாலுமே எக்ஸாக்ட் பாயிண்ட்ல வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப கொடுக்க மாட்டார் யாருக்குமே. அப்போ இப்போ நம்ம வந்து ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷன் பேரை ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதுன்னு சொல்கிறாரு, யோசேப்புன்னு சொல்கிறாரு, இல்லைன்னா யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, யாரோ ஒன்று ரூத்து சொல்கிறாரு, நகோமி சொல்கிறாரு, யாரோ ஒரு ஆள் பைபிள்லேருந்து நம்ம எல்லாம் எனக்கு பைபிள் நாலேஜ்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோன்னு வைங்களேன், திடீர்னு படுத்திருக்கவ கூட திடீர்னு அந்த பேர் நமக்கு வரும். எதுக்கு இந்த பேர் வருது, நம்ம இதை யோசிக்கவே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆவியானவர் அந்த பேரை சொன்னார் அப்படின்னா அந்த பேருக்கும் இப்போ நீங்கள் போயிட்டுருக்க சீசனுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஏதோ ஒன்று லேர்ன் பண்ண ஆண்டவர் வந்து விரும்புகிறாருன்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே ஆவியானவருடைய ஸ்கூலில் நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம். இப்போ அதுதான் நீங்கள் போதிக்கிறவருடைய ஸ்கூலில் நம்ம இருக்கோம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம். அவர் நமக்கு டீச்சராக போதிக்கிறார். அப்பப்போ எக்ஸாமும் வைப்பார், அதில் பாஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து இது இருக்கும். இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம இன்றைக்கி வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு ஸ்கூல் படித்து ஒரு ஆஃபீஸ்லேயுமே ஒரு இதாக நம்ம முடிச்சு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம அப்கிரேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நமக்கு. கண்டிப்பாக. இப்போ முதல்ல நம்ம என்ன கேள்வி வந்து நம்ம அந்த பர்சனை ஆண்டவர் காமிக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம என்ன பண்ணலாம், அந்த மனுஷன் எப்படி ஆண்டவர் அறிஞ்சு கொண்டார் அதை நம்ம பார்க்கணும். இப்போ 2 மனுஷங்களை இப்போ பார்க்கலாம். இப்போ ரூத் வந்து ரூத்துன்ற பேர் ஆண்டவர் உங்களுக்கு டக்குன்னு கொடுக்குறா ஞாபகத்தில் கொண்டாருன்னு வைங்களேன். ரூத் எப்படி ஆண்டவர் அறிஞ்சு கொண்டாங்க, ஆண்டவர் வந்து அந்த நகோமியுடைய குடும்பத்தில் அவங்களை இணைச்சது மூலமாக அறிஞ்சு கொண்டாங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கு இயேசு அறியாத குடும்பத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்த குடும்பம் இயேசு அறிஞ்ச குடும்பமாக இருக்கலாம். அப்போ ஆண்டவர் ஏதோ சொல்ல வராரு. அந்த ரூத் வந்து நகோமியை வந்து நகோமி மூலமாக அறிஞ்சிட்டு எந்த ஒரு சூழ்நிலையுமே நகோமி அதாவது உங்கள் தேவன் தான் என் தேவன் அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ பவுல் அப்போஸ்தலர் பேர் வருதுன்னு வைங்களேன். அவர் எப்போ இயேசு அறிஞ்சு கொண்டாரு, அவர் வந்து ஆண்டவரை துன்பப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் துன்பப்படுத்தணும்னு போகிற நேரம் ஆண்டவர் வந்து அந்த சடுதியாக அந்த ஆண்டவரை வந்து அந்த எப்படி சொல்ல அந்த ஒரு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இது. நம்ம அதிக பாவத்தில் வந்து துணிகர பாவத்தில் ரொம்ப சொல்ல இது வந்து துணிகரமாக செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து அவர் வந்து அறிஞ்சுக்கிட்டார். அப்போ நம்ம அந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அந்த மனுஷர் எப்படி ஆண்டவர் அறிஞ்சு கொண்டாருன்னு. ரெண்டாவது நம்ம வந்து என்ன இது பார்க்கலாம் அப்படின்னா,
அந்த சம்மந்தப்பட்ட அந்த மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் என்ன பர்சனலான ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துச்சு. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனால தான் அது பைபிள்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த நபரை. ஏதோ ஒன்று, ஏன்னா இன்னைக்கு நிறைய மென்ஷன் பண்ணாமே கூட இருந்திருக்கலாம் நாட்களில். ஆனால் அவங்களுக்கும் அந்த நபருக்கும் என்ன தொடர்பு ஆண்டவருக்கும். இப்போ ஆண்டவர் வந்து ஏனோக்குன்ற மாதிரி சொன்னார்னா, ஏனோக்கு இப்போ தேவனோடு சந்திச்சு கொண்டே இருந்தாராம். இப்போ தீர்க்கதரிசிகள் எலியா, எலிசா இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் சொன்னான்னா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக. அடுத்து 3ஆவதா பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான அனாயிண்டிங் வந்து அந்த பர்சன் மேலே இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் ஒரு நபரை காமிக்கிறாருன்னா சும்மா நமக்கு ஏதோ டைம் பாஸ்க்காகலாம் ஆண்டவர் காமிக்க மாட்டார். ஆண்டவர் ஏதோ டீச் பண்ண விரும்புகிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த நபர் மேலே என்ன அனாயிண்டிங் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே போன வாரத்தில் உள்ள நம்ம வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மனிதர்கள் மேலே என்ன அனாயிண்டிங் இருக்குன்னு. அதில் கூட ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க, யாகேலை பற்றிலாம் ஆண்டவர் வந்து இது பண்ணுறாரு. யாகேல் வந்து அந்த நீங்கள் அந்த வசனத்தில் பார்த்தாலே தெரியும், அவங்க கூடாரத்தில் வாசம் பண்ணுற பெண்ணு. ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு எதிரியை தோக்கடிக்கிற ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து கூடாரத்தில் நான்லாம் போய் என்னங்க ஊழியம் பண்ண போகிறேன், நான்லாம் போய் என்ன யாருக்கா ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு இந்த கிறிஸ்தவத்தில் யாருமே வேஸ்ட்டு அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆண்டவர் எல்லாரையுமே பயன்படுத்த விரும்புகிறவர். ஈவன் அனிமல்ஸை கூட ஆண்டவர் வந்து பயன்படுத்துகிறார். அன்னைக்கு கழுதை வந்து பயன்படுத்தினார். அதே போல் இன்னைக்கு பயன்படுத்தலாம், நமக்கு தெரியாம வேணா இருக்கலாம். எத்தனையோ அனிமல்ஸ், பேர்ட்ஸ், எத்தனையோ இதை கூட ஆண்டவர் பயன்படுத்தலாம். அது போல எல்லாத்துக்கும் மேலே ஒரு அனாயிண்டிங் வச்சிருக்காரு. பைபிள் இருக்கிற எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு அனாயிண்டிங் இருக்கு. இப்போ யோவான் ஸ்நானகர்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கண்டித்து அவர் வந்து அவர் ப்ரீச்சிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஆனால் அவர் வனாந்திரத்துல தான் இருப்பார். கட் அண்ட் ரைட்டாக பேசுவார். வனாந்திரத்துல தான் இருப்பார். கட் அண்ட் ரைட்டாக வேணாலும் பேசுங்க, நீ திட்டுங்க, ஆனாலும் நான் ஒரு படம் நான் வருவேன்னு சொல்லிட்டு மக்கள் படம் வந்து போயிட்டே இருக்கும். அது ஒரு அனாயிண்டிங் தான். இப்போ நம்மளாம் சில நேரம் வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம பேசணும். ஐயோ நான் கொஞ்சம் தான் வந்து எல்லா மக்களும் நம்ம கிட்ட வருவாங்க அப்படின்னு கடுமையான நான் உபதேசம் பண்ணேன்னா எல்லாரும் போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துக்கே கூட போனாங்க. இந்த உபதேசம் கடினமா இருக்கு, யார் கேட்பாங்க. ஆனா யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு. யாருமே போல. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி இப்படின்னு திட்டுவாரு. சர்ப்பத்தின் பிள்ளைகளை அப்படி இப்படின்னு திட்டுவாரு. நம்மளை பார்த்து யாராவது அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இத்தனையும் வர்ற எல்லாருமே பரிசேயர்கள் வேற. ஆனா அவருக்கு அந்த ஒரு போல்ட்னஸ் வந்து கொடுத்தாரு. அது மாதிரி அந்த ராஜாவையுமே எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு போல்ட்னஸ் வந்து கண்டிப்பா. ஏன்னா அந்த தைரியம்லாம் நேரா அங்க கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல நின்று அங்க நின்று பேசுறதுக்கு அவருடைய முடிவு அதிலேயே இருந்தாலும், ஆனாலும் அவர் பிதா வைத்திருக்கிறதான அந்த திட்டத்தை கடைசி வரைக்கும் அவர் வந்து தடை பண்ணாமல், அவருக்கு என்ன பயம் இல்லாமையா இருந்திருக்கும். ஆனாலும் அவர் மேல இருந்த அபிஷேகத்தினால தான் அவர் அந்த இடத்துல போனார். கண்டிப்பா. லீதியால் இந்த பெண்ணை நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த பவுலும் சீலாவும் வந்து அந்த சிறைச்சாலைக்கு போறதுக்கு அந்த இதுக்கு முன்னாடி வந்து அவங்க லீதியால் வந்து ஆண்டவர் வந்து லீதியாருடைய இருதயத்தை திறந்தனால அது மூலயமா ரசிக்கப்பட்ட அந்த பெண் வந்து சாதாரணமா சகல சற்குணங்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த தச்சு துணிகள் தான தர்மங்கள் வந்து செய்து கொண்டிருந்ததான ஒரு பெண். அந்த பெண் நம்ம கொர்நேலியோ அவருமே நல்ல மிகுந்த தான தர்மங்கள் செய்ததான ஒரு இதெல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த பர்சன்ட்ட இன்னொன்று நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பர்சன்ட்ட என்ன வீக் பாயிண்ட் இருக்கு, என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆண்டவர் வந்து இவங்க மூலிமா நம்மகிட்ட என்ன சொல்ல வராரு, ஓகே இவங்களுடைய இது என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு டைரி எடுத்து கூட இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் வந்து யோனா பற்றி சொன்னார் அப்படின்னா, அந்த யோனா பற்றின எல்லா புள்ளி விவரத்தை அப்படியே அலசி ஆராய்ஞ்சு அந்த இடத்துல வைங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்ன ஆண்டவர் இதில் பற்றி நீங்கள் பேச போகிறீங்க, என்கிட்ட என்ன சொல்ல வாரீங்க, என் லைஃபுக்கு இது என்ன அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராயலாம். அடுத்து 5ஆவதா பார்த்தோம் அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து என்ன விதமான பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போ நம்ம யோவான் ஸ்நானகனே பார்த்தோம். யோவான் ஸ்நானகனுக்கும் பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா எல்லா நேரமும் நம்ம தைரியமா வந்து பேசணும். அதாவது ஆண்டவர் சொல்லாத விஷயத்த தேவையில்லாமல் ஏதாவது பேசக்கூடாது. என்னதான் நம்ம மேலே அனாயிண்டிங் இருந்தாலுமே அந்த அனாயிண்டிங்கை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதே நம்ம ஏற்கனவே நம்ம மெசேஜில் பார்த்துருக்கோம். இதே விஷயத்த பழைய ஏற்பாட்டில் இன்னொரு தீர்க்கதரிசியை ஹேண்டில் பண்ணுவார். யார்கிட்ட? தாவீது ராஜாட்ட ஹேண்டில் பண்ணுவார். அப்ப வந்து அந்த நாத்தான்வேல் வந்து நாத்தான் தீர்க்கதரிசி, அந்த நாத்தான் தீர்க்கதரிசி எப்படி சொல்லுவாருன்னா, சுத்தி வளைச்சு ஒரு ஸ்டோரி எல்லாம் சொல்லி அப்படி பயங்கரமா அந்த ஸ்டோரியிலே வந்து அந்த ராஜாவுக்கு வந்து எவன்டா இந்த குற்றவாளியா இன்னைக்கே நான் வெட்ட போறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கோவம் வந்து கடைசியில் அந்த குற்றவாளியே நீதாயா அப்படிங்கிற அந்த இதுல வந்து கொண்டு வர அளவுக்கு அந்த அமைதியா இது பண்ணிட்டாரு. அந்த ராஜாக்களுடைய வார்த்தைகள் அந்த ஒரு சில நேரம் ராஜாக்கள்கிட்ட பேசுற நம்ம டோன் கூட வந்து அந்த அளவுக்கு வந்து மாத்திக்கிறது நல்லது. ஏன்னா அந்த நம்ம வந்து பேசுறதுலேயே அந்த ரேங்கிங் இருக்கு பார்த்தீங்களா, மக்கள்கிட்ட பேசுறது வேற, மக்களை ஆளுகிற பிரபுக்கள்கிட்ட பேசுறது வந்து வேற.
அது நம்ம கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம பார்த்து. இப்போ இந்த அதாவது அதாவது நீங்கள் என்னதான் அனாயிண்டடாக இருந்தாலும் இந்த வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி சில சிஸ்டம்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகணும். இப்போ நாங்களே என்னதான் யூடியூப்ல வீடியோ போட்டாலும் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில இதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையில் போய் எங்களை விடும். யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு அது எகெயின்ஸ்ட் ஆனதும் கூட. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எகெயின்ஸ்ட் இப்போ நம்மளை ஆளுகிற அந்த தலைவர்களுக்கு அதெல்லாம் வந்து இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம இப்போ பேசக்கூடா பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது. இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா யோவான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆபத்தில் நமக்கு போய் முடியும். நம்ம அனாயிண்டிங் வந்து பாதியிலே நம்ம லைஃப்பில் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்க அபிஷேகம் ஒரு திட்டம் வந்து அது பாதியிலே சத்ருவால் வெட்டப்பட்டது போல் வந்து மாறிடும். அதுக்கு நம்ம வந்து நாத்தான் தீர்க்கதரிசி மாதிரி சுற்றி வளைச்சு போனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை நம்ம போய் சேர்த்துணும். இது ஒரு டைப் ஆஃப் அனாயிண்டிங் தான். கண்டிப்பாக. அதாவது அந்த மனுஷர்கள் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை. அதை நாத்தானுமே பயம் இருந்திருக்கும். இப்போ எப்படி இப்போ இந்த விஷயத்த நான் போய் தாவீது வந்து பத்சேபால வந்து எடுத்துட்டாரு, இதனால ஆண்டவர் வந்து கோவமா இருக்கிறாரு, இந்த விஷயத்த நான் எப்படி போய் சொல்லணும், ஆண்டவரே நீர் வந்து சொல்றீங்க, இதை போய் நான் எப்படி போய் அவர்கிட்ட டெலிவர் பண்ணேன். ஏன்னா தலையை சீவுறதுக்கு அந்த நாளுக்கு ராஜாக்கள் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. அதனால நம்ம அதை எப்படி போய் நான் சொல்றது அப்படின்னு மாதிரி கூட அவர் வந்து நினச்சிருப்பாரு. ஸோ எந்த ஒரு நல்ல உள்ளங்களும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிம்சோனுக்கு பார்த்தீங்கன்னா சிம்சோனுக்கும் நல்லா அனாயிண்டிங்கான ஒரு மனுஷன் தான். ஆனால் அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இச்சையின் ஆவி. தெரியல, வேற வழியே இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியுது இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒன்று பண்ணுறா அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனாலும் அதையும் மீறி அந்த பொண்ணுகிட்ட தான் வந்து இருக்குது. அதுதான் அவர் வந்து ஃபேஸ் பண்ண பிரச்சனை. யோசேப்பு நம்ம என்னதான் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும் பாவம் நம்மளை பிடிக்கும், நம்மளை பிடித்து இழுக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம பாவத்திட்ட போக தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்மளை தேடியே பாவம் வருன்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம 6வது பார்த்தோம்னா இப்போ நம்ம அந்த இதிலே பார்த்தோம். இப்போ இந்த பர்டிகுலர் நபர்கிட்ட இருந்து நம்ம என்ன பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட யோசேப்டேருந்து நம்ம அநேக பாடங்கள் நம்ம கற்றுக்கலாம். நாத்தான் இப்போ நம்ம பார்த்தோம் பைபிளில் இருக்க எல்லா கேரக்டர்லேருந்துமே நம்ம லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஆவியானவர் உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியங்கள் வந்து சொன்னார் அப்படின்னா அதுலேருந்து பாடங்கள் வந்து அது வந்து எப்படி சொல்ல நன்மையான ஒரு பாடங்களாக இருக்கலாம். ஒரு சில பேர் அவங்களுடைய தவறுனால நீ இப்படி பண்ணக்கூடாதுங்கிற லெசனாகவும் இருக்கலாம். இவங்க இப்படி பாசிட்டிவாக பண்ணாங்க நீ இப்படி பண்ணுங்கிற ஒரு அட்வைஸாகவும் இருக்கலாம். அவங்க தவறுனால ஒரு எச்சரிப்பாகவும் இருக்கலாம். ஸோ அந்த லெசன்ஸ் என்ன மாதிரி லெசன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஆமாம், அந்த அன்னைக்கு ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ல போடுறாங்க, யாகேல் பற்றி மகதலேனா மரியாள் பற்றி இது பண்ணுங்க. மகதலேனா மரியாள்கிட்ட இருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்திரீ வந்து தன்னிடம் இருந்து ஆண்டவர் வந்து ஒரு டெலிவரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு 7 ஆவியில டெலிவரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்காக நன்றி உணர்வா கடைசி வரைக்கும் இறந்துருக்காங்க. ஆண்டவர் பாருங்களேன், அந்த எப்படி சொல்ல ஆண்டவர் வந்து முதல் தரிசனமா உயிர் தெழுந்து சீசர்களை விட அந்த ஸ்திரீக்கு தான். அப்போ அந்த எந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் அந்த இருந்த அந்த 3 வருஷத்துல அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்கிறத பாருங்க, கூடவே இருந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோ. இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்லா ஆண்டவர்கிட்ட எல்லா விடுதலை ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஏதோ ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்க எங்களுக்கே அந்த மாதிரி ஒரு சில மனிதர்களை பார்க்கும்போது துக்கமாக தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் எவ்வளோ துக்கப்படுவான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் மகதலேனா மரியாள் வந்து அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் இருந்தாங்க. எதுக்கான ஆண்டவர் என்கிட்ட அந்த 7 அசுத்தாவை எடுத்து போட்டாரு, எனக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் தந்தான்ற ஒரு நன்றி உள்ள சீஷர்கள் மாதிரி அநேக பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்சாங்களா அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஆனாலும் இயேசுவோட கூட இருந்தாங்க அந்த 3 வருஷம். அதுவே ஒரு பெரிய ஒரு இது. அவங்க ஆண்டவர் முதல் தரிசனமா அந்த ஸ்திரீக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆண்டவருடைய அந்த வாழ்ந்த நாட்கள் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆண்டவருக்கு பிரியமா நடந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த ஸ்திரீ. இப்படிதான் நம்ம அந்த அந்த ஒவ்வொரு கேரக்டர் ஆண்டவர் காமிக்கும் போது அவங்ககிட்ட இருந்து அந்த லெசன் வந்து அப்படிதான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். 7ஆவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த பர்டிகுலர் நபர் வந்து இருக்கிற இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் நீங்கள் அதை வந்து நீங்கள் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்கள். இப்போ யோனா இருக்க இடத்துல இருந்தான்னா அவன் யோனாவாச்சும் கொஞ்சமாச்சும் இது பண்ண நம்மளா இருந்தா யோனாவாச்சும் சரி என்னைய கூட சமுத்திரத்துல போட்டுருங்கப்பா கடைசியாவா சொன்னாரு. நம்மளா இருந்தா கடலையா என்னைய போட போறீங்க, முங்குனாலும் எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். யாருமே நம்ம அப்படி சொல்லுவோம், அந்த அளவுக்கு மனசு நமக்கு வருமா அப்படிங்கிறது. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ஒவ்வொரு சூழ்நிலை ரூத்து
ரூத்து மாதிரி ஒரு சூழ்நிலையில நகோமி கூட நான் போறேன், ஆண்டவருக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும், என்னுடைய தேவனுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் நான் போறேன், என் தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போறேன், என் சொந்த உன்னுடைய இதை விட்டுட்டு நான் போறேன், பின்பற்ற போறேன் அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் நமக்கு வருதா? அந்த பிளேஸ்ல இருந்தா நம்ம பண்ணியிருப்போமா அப்படின்னு யோசித்து பாருங்க. யாகேல் மாதிரி அந்த சிசேரா பக்கத்துல இருக்கும்போது எடுத்து குத்துறதுக்கு ரெடியா நம்ம நிக்கிறோமா அப்படிங்கிறது, நம்மளால நமக்கு அந்த தைரியம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பாருங்க. அந்த இடத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிற. ஒரு சில நேரம் வந்து ஒரு சில யுத்தத்தை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னா ஊரார் வந்து பண்ண முடியாது. ஆனால் நம்ம கையில கொடுத்துருக்காருன்னா அந்த யுத்தத்தை நம்ம தான் பண்ணணும். யாகேல் மாதிரி வேற வேற யாருக்குமே தெரியாது. ஆனா தெரியாதனா நம்ம தான் அந்த யுத்தத்தை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நின்று யோசித்து பாருங்க. நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கிறதையும் ஒரு இதுல எழுதுங்க. பைபிள் என்ன சொல்லுது, என்ன பண்ணணுங்கிறதையும் ஒரு இதுல அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ யூதாஸ் காரியத்து மாதிரி நம்மக்கிட்ட கொஞ்சம் பேர் வந்து பணம் டீலிங் பேசுகிறாங்க. பேசி இந்த பணம் நாங்கள் உங்களுக்கு தரோம், நீ இயேசுவை விட்டு வெளியே வந்துடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம போகிறோமா அப்படின்றதையும் வந்து பாருங்கள். இன்றைக்கி அநேகர், நான் அந்த இதை வெளியே வந்து நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் இன்றைக்கி அநேகர் இயேசுவை அறிந்ததுக்கப்புறம் பணத்திற்காக வெளியே போனவங்க ஒரு லிஸ்ட்டு இருக்குது. ஒரு கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, பணத்துக்காக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக இயேசு, அதாவது அன்னைக்கு யூதர்ஸ் பண்ணதை தான் இவங்களும் பண்ணுறாங்க. எனக்கு இயேசு கூடயே இருக்கிறாரு, எல்லா ஆசீர்வாதமும் அவர்கிட்ட இருக்குது, அவர் அற்புதம் செய்கிறத பார்க்குறாரு, ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுறது யூதாஸுக்கு உண்மையாக பணம் தான் தேவைன்னா ஆண்டவர்கிட்டே சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் எங்கள் வீட்டில் இப்படி கடன்பார் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து எவ்வளவோ இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆண்டவரே என் பையில நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இருக்கேன், கொஞ்சம் எனக்கு பைசா இருக்க மாதிரியே என் மனசு கொஞ்சம் பைசா 0 பைசால இல்லாமல் கொஞ்சம் பைசா இருக்க மாதிரியே எனக்கு பர்சனலாக எனக்கு கொஞ்சம் காசு தாங்க அப்படின்னு கூட கேட்டுருக்கலாம். ஏதோ ஒன்று வெளிப்படையாக வந்து கேட்டுக்கலான்னு வைங்களேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் நாத்தான் வேலை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு. ஏதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நம்ம போய் என்னுடைய டெஃபினேஷன் இதான் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லவே தேவையில்ல, அவருக்கு நம்மளை பார்த்ததுமே தெரிஞ்சிடும். அப்ப கேட்டிருக்கலாம். அப்ப அந்த இடத்துல தோமா அவருடைய பலவீனத்தை காமிக்கிறாரு. நான் தொட்டாதான்ப்பா, நான் பார்த்தாதான் விசுவாசி, அப்ப வா வந்து பாரு. ஆண்டவர் வந்து நோ சொல்லலையே, அவரையும் பயன்படுத்த தான் செஞ்சாரு. நம்ம சென்னை வரைக்கும் அவரை தான் கொண்டு வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஸோ அவரை பயன்படுத்தலைன்னு நம்ம சொல்ல வரல. மேபி உன்னுடைய விசுவாசம் இன்னும் கம்மியா இருக்குன்னு வேணா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு தவிர அதுக்காக அவரை பயன்படுத்தாம இல்லை. அந்த மாதிரி நம்மளுடைய அவங்களுடைய இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்றதே நம்ம வந்து வச்சு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட நபரை பார்த்தோம், அடுத்து வந்து ஒரு சூழ்நிலைகள், ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து எரிகோ கோட்டை அப்படின்னா அந்த எரிகோ கோட்டை மதில்கள் வந்து என்ன அப்படின்னு இந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம், ஒரு பார்வானுடைய இது செங்கடல், இந்த மாதிரி வந்து பயங்கரமான சம்பவங்கள் வந்து ஆண்டவர் காமிக்கிறார். அப்படின்னா வந்து பவுலும் சீலாவும் துதிச்சது, கட்டுகள் உடைந்தது, இந்த மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் காமிக்கிறார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சம்பவம் வந்து நல்ல ஒரு சம்பவமா இல்லை கெட்ட ஒரு சம்பவம். இப்போ சிம்சோன் அவர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்பவம் வந்து ஒரு கெட்டதா, கடைசியாக அவருடைய இதில் வந்து கெட்டதா நமக்கு முடிஞ்சு. அப்படிங்கும்போது அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு அன்னைக்கு ரட்சிப்பு வந்து அன்னைக்கு வந்து பெலிஸ்தீருக்கு அவங்களுக்கு வந்து தாமதம் கெட்டதாக தான் முடிஞ்சு. அப்போ நம்ம அப்படி பார்க்கணும். இது வந்து அப்போ அது வந்து கெட்டது. இப்போ நல்ல ஒரு சம்பவம் எரிகோ கோட்டை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சம்பவம். ஓகே, நம்ம துதிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு விடுதலை தராரு. இப்போ நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு சம்பவம் தராரு, ஞாபகப்படுத்துறாரு, இந்த ஒரு சூழ்நிலை வந்து பைபிளில் இருக்குதான ஒரு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் உங்களுக்கு காமிக்கிறார் அப்படின்னா இது நல்லதா கெட்டதான்னு ஃபர்ஸ்ட் பிரித்து பாருங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையை ஆண்டவர் காமிக்கும் போது, அந்த சிச்சுவேஷன் ஆண்டவர் காமிக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதா, இல்லை ஆண்டவர் எச்சரிப்பை தராரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு சில வசனம் இருக்குது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வந்து வாய்க்கால் நிரம்பிச்சு நம்ம பார்க்குறோம். இது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை வந்து தருகிறதான ஒரு விஷயம். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இப்போ பூமியில் வந்து நான் வெள்ளத்தை வரவிடுவேன், நோவா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர்னால ஆண்டவர் அழிச்சதை அந்த இது காமிக்கிறாங்களேன். அந்த நேரத்துல நம்ம பேழைக்குள்ள போய் நம்ம வந்து பாதுகாக்க இருக்கணும்னு ஆண்டவர் வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்ப நம்ம நிறைய நேரம் பார்த்தோம், கொரோனா சீசன்ல இதெல்லாம் நம்ம பார்த்தோம், நிறைய சீசன்ல நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் பேழை வாழ்க்கை மாதிரிதான் நம்மளும் உட்கார்ந்துருந்தோம் எல்லாருமே. வெளியே கொள்ளை நோய் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்குள்ள குவாரண்டைன்ல உட்காந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம இருந்துச்சு. ஸோ நமக்கு ஆண்டவர் தர அந்த சூழ்நிலை மூலம் சொல்ல வர்றது என்ன, ஒரு நம்பிக்கையா வருதா, எச்சரிப்பா வருதா, அதை நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு யோனா போல எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்குமா, ஓடினோம்னா ஆண்டவர் வந்து பாதுகாப்பார். அன்னைக்கெல்லாம் யோனா வந்து பாதுகாத்தாரு. அந்த மாதிரி பாதுகாப்பு, ஆனாலும் அந்த பாடின் வழியா போய் தான் பாதுகாத்தாரு. அந்த சூழ்நிலைக்குள்ள போய் தான் அவர் வந்து இது பண்ணாரு. ஸோ நீங்க அதையும் நம்ம பார்க்கணும். அந்த 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 இது எப்படி சொல்ல, அந்த அந்த சூழ்நிலையில வந்து நமக்கு வந்து வார்னிங் மெசேஜான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அடுத்து மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா,
அந்த பர்ட்டிகுலர் சூழ்நிலையில என்ன மாதிரியான மனிதர்கள்லாம் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இப்ப எரியோ கோட்டையே வச்சுக்கோமே. எரியோ கோட்டையில வந்து யோசுவா வராரு, இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க. இந்த மாரி என்ன மாரியான மனிதர்கள் வர்றாங்க? யோசுவா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு. நீங்க 6 நாள் வந்து அமைதியா இருங்க. எதுவும் ரொம்ப பேசாதீங்க. எதுவுமே பண்ணாதீங்க. 7ஆவது நாள் தான் நம்ம ஆர்ப்பரிக்க போறோம் அப்படின்ற மாரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு. இப்ப பவுலும், சீலாவும் அந்த கட்டுகள் உடைஞ்சத ஆண்டவர் காமிக்கிறார்னா, பவுலும், சீலாவும் மட்டும் தான் அந்த இடத்துல துதிச்சு பாடுறாங்க. ஆனா, விடுதலை வந்து எல்லாருக்கும் கிடைக்குது. அத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப 5 அப்பம் 2 மீன நம்ம வந்து பார்க்குறோம்னு வைங்களேன், அதுல வந்து ஆண்டவர் ஒரு சின்ன பையனையும் வந்து பயன்படுத்துறாரு. அந்த சின்ன அத்தன பேர் கூட்டத்துல அந்த சின்ன பையன் மட்டும் தான் தந்தானா? இல்ல எல்லாரும் வச்சு ஒளிச்சு வச்சுட்டு தராம இருந்துட்டாங்களா? அந்த மாரிலாம் நம்ம யோசிக்க தோணுது. ஏன்னா அந்த பையன் மட்டும் தான் வாலண்டரியா வந்து தந்தானா? அப்படின்ற மாரி. ஆனாலும் அந்த இடத்துல எல்லாருக்குமே ஆண்டவர் வந்து போஷிச்சாரு. அந்த சீஷர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த மாரி என்னென்ன பெர்சன்ஸ் எல்லாம் அந்த சிச்சுவேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதையும் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலேருந்து நம்மகிட்ட என்னதான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? என்ன கற்றுக் கொடுக்க வருகிறார்? என்ன கற்றுக் கொடுக்க நம்ம கற்றுக்கொள்ளணும்னு அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன அவர் சொல்லி தரார்? அப்படிங்கிறத நம்ம நின்னு நிதானிச்சு பார்க்கணும். கிதியோனுக்குலாம் ஆண்டவர் வந்து நல்லா அந்த அவருடைய சம்பவம்லாம் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம பயந்துட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் வந்து நம்ம பராக்கிரமசாலியா பார்க்குறார். அப்படின்னா நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம எழுந்து நம்ம ஜெயத்தோட நம்ம தைரியத்தோட நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிறத ஆண்டவர் நம்மகிட்ட கற்றுக் கொடுக்குறார். ஒருவேளை நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வந்து நீங்க வந்து ஐயோ என்னால என்ன முடியும், என்னை விட பயங்கரமான ஆட்கள்லாம் அங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து உங்களை தான் அந்த இடத்துல ஒரு பராக்கிரமசாலியா பார்க்குறார். ஸோ நீங்க தான் அந்த இடத்துல போய் அந்த காரியத்தை செஞ்சு சக்சஸாவும் நீங்க தான் ஆக போறீங்க அப்படிங்கிறத அதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆண்டவர் வந்து என்கிட்ட என்ன அந்த சூழ்நிலையிலேருந்து ஆண்டவர் வந்து என்கிட்ட என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நடந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு மனுஷனை ஆண்டவர் காமிச்சா ஒரு 7 கொஷின்ஸ் நாங்கள் வச்சோம். அந்த 7 கொஷின்ஸை நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும்னு. இப்போ ஒரு சம்பவத்தை ஒரு சீன் இல்லை ஒரு ஸ்டோரி அதை வந்து ஆண்டவர் காமிச்சார் அப்படின்னா ஒரு 4 கொஷின்ஸ் வந்து இது பண்ணோம். இப்போ நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் இந்த வாரத்தில். கண்டிப்பா இத்தனை நாள்ல நம்ம ஆண்டவர் ஏதோ ஒருத்தவங்க மூலமா இப்ப ரீசெண்டா 2026 ஆரம்பிச்சக்கு அப்புறம் கூட ஏதாவது ஒரு மனுஷன் நம்ம மூலமா பேசியிருப்பாரு. இல்ல ஏதோ ஒரு இந்த மாதிரி சீன்ஸ் ஏதோ ஒரு ஸ்டோரிஸ் வந்து நம்ம ஞாபகத்துல வந்திருக்கும். அதை எடுத்து வச்சு இந்த கொஸ்டின்ஸ்லாம் எழுதி இது கொஸ்டினை ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய வே ஆஃப் திங்கிங் வந்து ரொம்ப மாறும். இனிமே ஆண்டவர் உங்களுக்கு காமிக்கும் போது அது அசால்ட்டா ஒரு இது என்ன ஏதோ ஒரு பேர் தோணுது அப்படின்ற மாதிரி தூக்கி போடாம அது மூலமா கர்த்தர் என்ன சொல்ல வராரு, இதெல்லாம் நீங்க பண்ணாலே 1 மணி நேரம் ஆயிரும். நிறைய பேர் யோசிப்பாங்க நான் பைபிள் எடுத்து வச்சு என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரிலாம் நாங்க சொன்ன மாதிரி இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஜேர்னியே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும். ஆவியானவர் நீங்க ஒரு ஸ்டெப் வைக்கும்போது ஆவியானவரும் உங்க கூட உட்காந்து ஒன்னொன்னா அழகா வகையறுத்து உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிப்பார். உண்மையாமே அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உண்மையாமே ஏதாச்சும் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் சொல்லுங்கள். அது உண்மையாமே அடுத்தவர்கள் பார்க்கிறதற்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.